இந்த ஃபங்க்ஷன்ல லேடிஸ்க்கு நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சு எந்த மீடியா தரக்குறைவா எழுதுச்சோ அதே மீடியா புகழ்ந்து பேசுற மாதிரி பண்ணதான் அத்தை இதெல்லாம் செய்யறாங்கப்பா. லேடிஸ் கிளப்ல இருந்து இன்விடேஷன் கொடுக்க வரப்பவே பத்திரிக்கைக்காரங்களையும் வர சொல்லி நாளைக்கு நியூஸ்ல வர்ற மாதிரி பண்ணிட்டாங்கப்பா. இது மூலியமா அவங்க இழந்த பேரை மீட்டெடுக்கலான்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு யார் அவார்ட் கொடுக்க போறாங்க? அது ஏதோ லோட்டஸ் லேடிஸ் கிளப்பாம்பா. இன்விடேஷனை காட்டுங்க. இந்த இன்விடேஷன் அத்தை பார்த்தாங்களா இல்லையா? ஏன்பா என்ன என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. மகளிர் தினம் மார்ச் 8. இங்க விருது வழங்குபவர் கார்த்திகேயன், மேனேஜிங் டைரக்டர், அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனின்னு போட்டிருக்கு. சகல இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் நீ தான் போட்டிருக்குப்பா. ஏப்பா விருதை நீ தரந்தாப்பா போட்டிருக்கு. ஆமா, அதெல்லாம் பார்க்காம அவங்க எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏப்பா சத்தியமா இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஆனா சுவாரஸ்யமான ட்விஸ்டா தான் இருக்கு. அத்தை உன் கையால விருது வாங்க போறாங்களா? நினைச்சு பார்க்கவே பயங்கர த்ரில்லிங்கா இருக்குப்பா. இதெல்லாம் சரியா வராதுங்க. தேவையில்லாம இன்னும் பிரச்சனை பெருசா தான் ஆகும். உங்ககிட்ட வேற யாராவது அரேஞ்ச் பண்ண சொல்லணும். சகல இதுல என்னப்பா இருக்கு? நீ ஒன்னும் தெரிஞ்சு செய்யலையே, அதுவா அமைஞ்சிருக்கு. அத அப்படியே விட்டுருப்பா. நடக்கிறது நடக்கட்டும். என்னங்க பேசுறீங்க? ஏற்கனவே அவங்க என் மேல கோவத்தில் இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த கோயில் நகை காணாம போன விஷயம் வேற. நானே அது யார் பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போனோம்னா அவ்வளவுதான். நான் ஏதோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதை தான் அவங்க நினைப்பேன்.